ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரேட் கட் வந்து யூஎஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தங்கத்தோட விலை ஃப்யூச்சரில் அதிகரிக்குமா குறையுமா, நிபுணர்களுடைய கருத்தெல்லாம் என்ன, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரேட் கட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் தங்கத்தோட விலை அதிகரிக்காமல் குறையுது. ஸோ மேற்கொண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இதுவரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி, 0.25% வந்து ரேட் கட் வந்து குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்காமல் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ குறைகிறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கப்பட்டாலும், இது எதன் காரணமாக குறையுது, இது குறையிறது வந்து இப்போ அப்படியே நீடிக்குமா, இல்லை மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துடைய சந்தேகமும் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிபுணர்கள்லாம் இதுக்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேங்க, இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுக்கு பல முறை வந்து யோசித்து அதுக்கப்புறம் வந்து முடிவெடுங்க. இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக மட்டும் தான் சொல்கிறோம். எதுவுமே வந்து இந்த தங்கம் மற்றும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்னா நிபுணர்களுடைய கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா 9,000 12,200 வரைக்கும் புதிய உச்சத்தை தொட்டது. பார்த்தீங்கன்னா யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஹை ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,200 10% கிட்ட வந்து தங்கத்துறை விலை வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நிபுணர்களுடைய கருத்து யாருடைய கருத்துமே இது கிடையாதுங்க. அதனால் பார்த்துக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்குங்க. பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓனாக எடுத்துக்கங்க. ஓனாக டெசிஷன் எடுத்து ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிபுணர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோங்க. ஓகே வியூவர்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா 0.25%, அதாவது 25 பைசா வந்து ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது 3.75% நாளிலிருந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரிக்கத்தானே தொடங்கியிருக்கணும். இப்போ நம்ம காலையில் வந்து குறைஞ்சது, மீண்டும் மதியம் வந்து அதிகரிச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து லாஸ்ட் ரேட் கட்டை போய் சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ரேட் கட் வந்து அக்டோபர் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி நமக்கு தங்கத்தோடைய விலை வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரேட் கட் வந்து முன்னாடியே வந்து தெரியும், இது ரேட் கட் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து முன்னாடியே வந்து இப்போ ரியாக்ட் பண்ண வேண்டியது முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணதன் காரணமாக இப்போ வந்து 12,200 வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ணி, ஸோ வந்து ப்ராஃபிட் கிடைச்ச உடனே வந்து முதலீட்டாளர்கள்லாம் வந்து கோல்டு செல் பண்ணதுனால ப்ராஃபிட் புக்கிங்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1,200 வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிபுணர்கள். ஸோ இதுதாங்க காரணம். ஸோ இப்போ மேற்கொண்டு சரி ஓகேங்க, அப்போ மேற்கொண்டு மறுபடியும் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் தற்பொழுது தங்கத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது அன்னைக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்பீடில் அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக பேச்சு நடந்தது இல்லைங்களா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 57% 47% வந்து வரி குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சோயா பீன்ஸோடைய வர்த்தகத்தை பற்றியும் வந்து சுமூகமாக பேச்சு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வர்றப்போ தான் வந்து சாத்தியம்னே சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த சுமூகமான பேச்சும் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்காமல் சற்று குறைவதற்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இதே ஸ்டெபிளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சதுங்க, மறுபடியும் மதியம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தற்பொழுது 7:15 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் மீண்டும் குறையதாங்க தொடங்கியிருக்கு. எப்பவும் போல் இரவு 9 மணி நிலவரத்தில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் கேட்டது ஃபெட் ரேட் கட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். இப்போவும் நான் சொல்கிறேங்க, மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ வரைக்கும் வந்து எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால் தங்கத்தோட விலை இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா 11,300 இருக்குங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து ஒரு 100 200 வரைக்கும் அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. பெருசாக குறைவதற்கான நியூஸும் எதுவும் இல்லைங்க, அதிகரிக்கிறதுக்கான நியூஸும் எதுவும் இல்லை. வந்து உங்களுக்கு அந்த 12,200 புதிய உச்சமாக இருந்தது இல்லைங்களா, அதுலேருந்து சல்லுன்னு குறைஞ்சு ஒரே நாளில் ஒரு 640 கிட்ட குறைஞ்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 200 300 அப்படி குறைஞ்சு தற்பொழுது
அந்த ரூ. 11,075 லோவஸ்ட் போச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ 11,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 100லேருந்து ரூ. 200 வந்து அப் அண்ட் டவுன் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா $4,000 வந்து கட் ஆகி $3,960 அப்படி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 3000 அந்த 900 கட் பண்ணி 800 அந்த 3800 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வரப்போ ஸோ கோல்டு ரேட் வந்து மேலும் வந்து குறைவதற்கான சான்சஸ் இருக்குங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதுக்கு வந்து இப்போது நடக்குமா இல்லை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய பொறுத்து தாங்க சொல்ல முடியும். ஸோ முதலீட்டாளர்கள் அதனால தான் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணதில் கிடைச்ச ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி எடுத்துட்டும் செஞ்சுட்டாங்க. அதனால தான் ஏறவும் செஞ்சுது, இப்போ இறங்கவும் செஞ்சுருக்குங்க. இதுதாங்க நியூஸு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை வைத்து உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு வந்து மேற்கொண்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணுதா? இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தோணுதா? அப்படிங்கிறத நீங்கள் ஓனா வந்து முடிவெடுத்துக்குங்க. அடுத்து வெள்ளியோடைய விலை. வெள்ளியோடைய விலை பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு $207 வரைக்குமே போச்சுங்க. தற்பொழுது $165 வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு $42 கிட்ட வெள்ளியோடைய விலை. ஒரு கிராமிற்கு $48 வந்து குறைஞ்சிருக்குங்க. ஸோ எல்லா மேக்ஸிமம் நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தங்கத்தளவுக்கு வந்துட்டு வெள்ளியில் வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லாங் டேர்ம் உங்களுக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் $10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாங் டேர்மில் அது ஓகே அப்படின்னா, அந்த பணம் எனக்கு வேறு எதுக்கும் தேவைப்படாது அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் எனக்கு ஓகே அப்படி இருக்கட்டும்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் வந்துட்டு எனக்கு வெள்ளி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த $207 வரைக்கும் பீக்கில் போச்சு பார்த்திங்கன்னா, இந்த டைமில் 190, 200 அந்த ரேஞ்சிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்து இப்போதைக்கு பணம் இப்போ நீங்கள் போய் அந்த $165 தற்பொழுது வந்து விற்பனை செய்யப்படுதுங்க. நீங்கள் கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக $10லேருந்து $15 ரேட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து உங்கள்கிட்ட இருந்து செல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்கிறது ஒரு கிராம் இருக்குது ஒரு $10லேருந்து $15 வரைக்கும் லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் தங்கமும் பார்த்தீங்கன்னா 12,000, 12,200, 11,800, 11,500 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருப்பீங்க. அச்சச்சோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது லாஸே கிடையாதுங்க. உங்கள் கையில் பொருள் இருக்குங்க. நீங்கள் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு விற்றுட்டு நீங்கள் பணம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா தான் ஸோ அதோட உங்கள்கிட்ட அந்த பொருள் கிடையாது. ஸோ அதனால் மேற்கொண்டு உங்களுடைய விலை ஏறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் பணமாக மாற்றிட்டு வந்துட்டீங்க. அதனால் வந்துட்டு உங்கள் கையில் பொருள் இருந்துன்னா அது லாஸே கிடையவே கிடையாதுங்க. என்றைக்கு விற்கிறீங்களோ அந்த அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு லாஸா இல்லை வந்து ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த பீக்கில் போயிட்டு இருந்த டைமில் 13,000 போயிடும், 12,500 போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நியூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. ஸோ ஒரு பயத்தில் நமக்கும் வந்து தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து மக்கள் எல்லாருமே வாங்கிட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை. ஸோ வந்து வாங்கினவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்மில் கோல்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தாங்க கொடுக்குங்க. ஸோ வெள்ளியும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த $207 வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்ல முடியுங்க. ஸோ பார்த்துக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க. அதே போல் தான் பார்த்துக்குங்க. சின்ன ஒரு இறக்கம் வந்து இப்போ இந்த இறக்கம் வந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா சராசரி மதிப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.